எனக்கு என்னன்னா தாவேக்கா சந்தித்து முறையிட்ட போதும் ஒருவேளை அவரை வந்து பணையர் கூப்பிடாம இருந்தா சரிதான். வந்துட்டீங்க. நீங்க தலைவரை விசாரிக்கணும்ல. அங்க வந்து நேரா வந்து விசாரிச்சு நேரா அங்க வந்து வாங்க. உங்க சிபிஐ ஆபீஸ் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தான் அவரை வந்து இப்ப இதுல வந்து இந்த விஷயத்தை ரொம்ப மைனூட்டா பாக்குறாருந்தா இந்த வழக்கினுடைய முதல் குற்றவாளி விஜய். அப்போ ஒரு சிபிஐ ஒரு குற்றவாளியை எப்படி விசாரிக்கும்? விஜய் இப்போ 6 மணி நேரம் சிபிஐ ஆஃபீஸில் உட்காந்துருப்பாரா? 7 மணி நேரம் உட்காந்துருப்பாரா? ஏசி இல்லாமல் இருப்பாரா? சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கூப்பிட்டா போவாரா? இவ்வளோ இருக்கு. விசாரணையை சிபிஐ எப்படி ஆரம்பிக்க போகுது? இப்போ அநேகமாக நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு நாளைக்கு கூட அவங்க வந்து விசாரணை தொடங்க போறாங்க. கரூர்ல தொடங்க போறாங்க. அதை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் வர்றாரு. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில டாக்குமெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு, சில எவிடன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். கூட்டத்துல பல சரிசெய்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்க வந்து டாக்குமெண்டா கொடுக்க போறோம். என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்காங்கன்னே தெரியல. அதாவது அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சேனலும் லைவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸும் உள்ள உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்க பூராமே கையில போன் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 25 நாள் ஆச்சு. எந்த வீடியோவும் வந்ததாக இல்லை.